வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இரவு நேர வணக்கம். சனிக்கிழமை. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். 2 நாளாக வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாக்கா அவனுக்கு பிஹெச்டிக்கு எக்ஸாம் இருந்துச்சான். அதனால படிக்கிற வேலை இருந்துச்சு, அதனால வீடியோ எடுக்கல. ஓ, படிக்கிற வேலை இருந்தால் எடுக்க முடியாது. எடுத்து அதை இதெல்லாம் பண்ணி போடுறதுக்குலாம் டைம் வேணும்னு. ஆமாம் ஆமாம், அதனால எடுக்க முடியாது. ஓ, அதனால இன்னைக்கு இப்போ தான் எடுக்கிறேன். நீ எப்படா இருக்கு பரிச்சை? இனிமேலுக்கு செமஸ்டர் எக்ஸாம் தான். ஓ, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். எதுக்காக? ரவை உப்புமாவு. ஓ, நைட்டுக்கு ரவை உப்புமாவா? நைட்டுக்கு ரவை உப்புமா. கொஞ்சம் போல் ரவை உப்புமா கிண்டிட்டு. காலையிலேருந்து என்னென்ன மம்மி ஒர்க் பண்ணுறீங்க? காலையில் மீன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு காட்டலாம். மீன் குழம்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன் வாங்கினேன். குழம்பு நல்லா இருந்துச்சு. ஓ, மீன் நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்படியே உடையாமல் வைக்கணும், அதுக்காக அப்படியே வச்சேன். ஓ, முழுசாகவே போட்டு வச்சேன். ஆமாம். அவள் உரைச்சி கழுவுறதெல்லாம் நீங்களே கழுவிட்டீங்களா? நானே கழுவிட்டேன். எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக குழம்பு வைக்கணும்னு ஒரு ஆசையே இருந்துச்சு. ஆமாம், இந்த சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேற்றிக்காம என்ன பண்ணுறது? இது ரொம்ப 1000 2000 எல்லாம் கூட கிடையாது, 100 ரூபா. இந்த மீன் 3/4 கிலோ இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 100 ரூபா தான். இது என்ன மீன் மம்மி? தெரியல, ஆனால் இது கடல் மீன். குளத்து மீன் தான் சாப்பிடவே நல்லா இருக்காது. ஓ, சாப்பிட முடியாது, அது ஒரு நாத்த மாட்டேன். அவர் இடையில குளத்து மீன் நம்மளுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காருல்ல, மீன் வாங்குறதே விட்டேன். அதே இன்னைக்கு அவர்கிட்ட சொன்னேன், நீங்க இடையில குளத்து மீன் கொடுத்தனாலதான் நான் மீன் வாங்குறதை விட்டேன். இப்போ திரும்பி பழையபடி என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு கொஞ்சம் தேவையா தான் இருக்கு. உடம்புக்கு எல்லா சத்தும் தேவையா தானே இருக்கு. ஆமா, சிக்கன் வேணும், மட்டன் வேணும். சிக்கன் மட்டனை விட மீன் நல்லா இருக்கு. மீன் அதுல கெடுதியே இல்லை. ஆமா, உடம்புல அது அப்படியே செரிச்சிருது. ஒன்றும் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. சிக்கன் மட்டன் எல்லாம் செரிக்காது. ரொம்ப அதுல கொழுப்பும் கூட. ஓ, மட்டன்ல கொழுப்பு கூட தானே? ஆமா. எண்ணெயெல்லாம் நாளைக்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் மட்டும் இருக்கு, வேற எண்ணெய் எல்லாம் இல்லை. ஏன் தீந்துச்சா? ஆமா, இந்த மாசம் சம்பளம் வந்துட்டு இன்னும் வாங்கவே இல்லையே. ஆமா, ஓ, எண்ணெய் எல்லாம் வாங்கணும். எண்ணெய் பாருங்க கைஸ். இன்னொன்றதுன்னு தெரியல, நாளைக்கு தான் வாங்கணும். அப்புறம் நாளைக்கு எங்கே பிளானிங்? நாளைக்கெல்லாம் இங்கே இல்லை, நாளைக்கு சாமான்லாம் வாங்கணும். இந்த வேலை தான் வாங்கிட்டு வீட்டில் தான். ஆமாம். இது போதும்ல ரவை, எனக்கெல்லாம் கொஞ்சம் போதும். நீ சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் போதும். 1 டம்ளர் ரவை காய்ஸ். 1 டம்ளர் ரவை, அதை சிந்து தான் போதும். ஓ, நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நான் இப்போ நெட்டு தீர்ந்து போயிருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே பயமா இருக்கு. நைட் வரைக்கும் வச்சுக்கணும்னு வச்சுக்கிறது. நீயும் கடன் கேட்டால் தரமாட்டேங்கிற, அதனால. ஓ, நான் இப்போ வண்டி எப்படி இந்த இதில் ஸ்டார்டிங்கில் எனக்கு இப்போ வண்டி திரும்ப ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கா? ஸ்டார்டிங் ட்ரபிளை விட இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கலே ஆஃப் ஆயிடுது. அந்த கம்ப்ளைண்ட் தான் என் வண்டியிலேயே அதிகமாக வருது. பல்சரில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு மம்மி, திடீர்னு இப்போ புதுக்கோட்டையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன்னா ஓடிக்கிட்டு இருக்கலே திடீர்னு ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆகி இடையில நின்ட்டோம்னா பின்னாடி வர்ற வண்டி நம்ம நிறுத்துறோமா என்னன்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு, அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நெட்டு தீந்துருதா தீரலையான்னு தெரியாமலே ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கு. யாரும் பார்க்கறதே இல்லை, சும்மா இதை மட்டும் ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுறது. யார்கிட்டயுமே பார்க்கறது இல்லை. ஓ, கடைசியாக யாரு மம்மி பார்த்தியா? தரட்சுந்தருக்கெல்லாம் போனஸ் ஏறி இருக்குன்னு தெரிஞ்சு. இதுலையா? யூடியூப்ல நம்ம அது மெயில்ல செக் பண்ணணுமா? 1700 ரூபாய் ஏறி இருக்கா அதுக்கெல்லாம். ஓ, நமக்கெல்லாம் நம்மளுக்கு செக் பண்ணாம எதுவும் ஏறலையே. ஏறல, அது மானிட்டேஷன் ஆனவர்களுக்கு, பணம் வந்தவங்களுக்கு ஏறிட்டா. எல்லாருக்குமே ஏறுமா. இன்னும் வியூஸ் நிறைய 50,000 1 லட்சம் வாங்குறவங்களுக்குலாம் நிறைய ஏறுமா. இதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியே $50 வருதான். அதுக்கே அப்படின்னா இப்போ நமக்கெல்லாம் பாரு, 1 வருஷத்துக்கு ஒரு $50 வரும். அதுக்கெல்லாம் கேள்வி தான் போகுது தரன் சுந்தர். ஓ
அவங்களுக்கு ஆடியன்ஸ், அவங்க பேசுறதுக்காக ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. நம்மளுக்கு அந்த கலகலனே பேச தெரியல. இல்ல எனக்கு வீடியோ வச்சு பேசினா நானா பேசினா பேசிடுவேன். எனக்கு வீடியோ எப்படி வச்சு பேசுறதுன்னு தெரியல. அது கேமரா வச்சு அழகா நீங்க பேசுக்கு நேரம் வச்சுக்கிட்டு பேச முடியாதே. அப்படியா? ஆமா, அப்படித்தானே பேசணும். அது குச்சி ஸ்டாண்ட் எல்லாம் வச்சுதான் பேசுது. இல்லை மேமி, நீங்களும் இப்போ சமைக்கல, இப்போ எத்தனை பேர் இப்படியே வீடியோ போடுறாங்க, நீங்களும் யோசிச்சா அந்த மாதிரி போட்டுடலாம்ல. அப்படி போட்டோம்னா தான் வியூஸ் நிறைய வரும், காசு வரும். சும்மா நம்ம இப்படி போட்டுறதுல காசு வர்றது சிரமம். தண்ணி ஊற்றிக்கோங்க சவைக்கு. எதுவுமே ஓன் உழைப்பு. நான் 14 ஷார்ட்ஸ் நிறைய போடுறேன். ஷார்ட்ஸ் போடுறதுல இப்போ வியூஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஷார்ட்ஸில் இப்போ என்னென்ன எதை மாதிரி போடுறீங்க? இந்த யாழ்னி அம்மாவோட கருத்துக்கு அது மட்டும் தான் போடுவீங்களா? வேற எதுவும் பாட்டு பாடி வேற எதுவும் போட தெரியாது? பாட்டு பாடி போடுறேன், இந்த வீட்டை சுற்றி எடுத்து போடுறேன் பாட்டுல. அதெல்லாம் நல்லா தான் போயிருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாமே 2K 1K எல்லாம் போயிடுது. நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே. ஓ, ஷார்ட்ஸ்னாலே ரெவென்யூ வருது. ரெவென்யூ வரும். ஷார்ட்ஸ் இப்படி டெய்லி போட்டோம்னா ரெவென்யூ வரும். நான் இப்போ ஈஸியாக தான் போடுறேன் ஷார்ட்ஸ். அதில் இருக்க பாட்டை எடுத்தே போட்டுறது. அதில் தான் சாந்தா முத்துவும் அப்படித்தான் போடுறாங்க. அவங்க போடுறதெல்லாம் பார்த்தா கடைசி பார்த்தா யூடியூபுக்குள்ளே இருக்கிறதான் பார்த்து போடுறாங்க. யூடியூப்லனா அதில் யூஸ் சவுண்டை போய் யூஸ் பண்ணி தான் போடுறாங்க அவங்களே. அவங்க ஆக்டர் மட்டும்தான் அவங்க சூப்பராக நடிக்கிறாங்க. மிச்சம் அதெல்லாம் யூடியூப்ல இருக்கிறது எதுவும் பார்த்து போடுறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் போடுறாங்க. யாரும் புதுசா இது பண்ணல. அதுல அம்மு அரசன் அவங்க எல்லாம் புதுசா டைலாக் பேசி போடுறாங்க. அவங்களும் வேற எங்க இருந்தா அவங்க இப்ப ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அவங்க ஃபாலோ பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வரும். அதை அப்படியே எடுத்து போடுவாங்க தெரியல. இதை கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க பாருங்க. கண்டென்ட் அவங்களுக்கு தான் பெனிஃபிட் கூட. கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க அவங்க. கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. ஆமா, நம்ம ஒருத்தர் இப்படி தானே இது போட்டிருந்தோம் மீன் ஞாபகம் இருக்கா? இந்த மஞ்சள் பருப்பு. நம்ம 2 பேருமா சேர்ந்து இது என்ன பருப்பு? மஞ்சள் பருப்பு. நான் எட்டி பார்த்துட்டு மஞ்சள் பருப்பு, துவரம் பருப்பு. இது இல்ல, இது மஞ்சள் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெய். அது ஒண்ணு. அப்புறம் வந்து இன்னொரு 4-5 இந்த பேங்க் வீடியோ என்ன போட்டிருந்தோமே, அது ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம். அது நல்லா ஓடிச்சு. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்கில் போனாதான் கொஞ்சமாவது ஏறும் இருக்கு. ஆமாம்மா. ஆனால் ஏதோ யூடியூப்ல கொடுக்குறாங்க. ஏதோ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. அதை வச்சு நினச்சிக்க வேண்டியதான். என்ன அப்புறம் சிஎம் வராராம் முகாம்பை காலேஜுக்கு. ஆமா, திருச்சிக்கெல்லாம் வராருன்னு. தாரணேஷ்கெல்லாம் பள்ளிக்கூடம் இல்லையா? ஆமா, எல்லா ஸ்கூலுமே லீவ் விட்டுருக்கா. அப்படியா? திங்கக்கிழமை முக்கால்வாசி காலேஜ் லீவ் தான் விடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் வராரு. ஆமா, திங்கக்கிழமை 10ஆம் தேதி. திங்கக்கிழமை 10ஆம் தேதி நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுறதுக்காக இப்போ குடிசை மாற்று வாரியத்தில் 50,000 பேருக்கு வீடு வழங்குறது. அப்புறம் வந்து இதில் இந்த குழுக்களுக்கு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வண்டி, இந்த கால் உடஞ்சவங்களுக்கு கை உடஞ்சவங்களுக்கு வண்டி கொடுக்குறது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாக நலத்திட்ட உதவிகளாக சேர்த்து வச்சு பண்ணி கொடுக்க போகிறாரு. அதுக்காக கலெக்டர் அருணா, அப்புறம் வந்து இவங்க ரகுபதி, மெய்யநாதன், அப்புறம் செல்ல பாண்டியன் அவரு, அப்புறம் திருச்சியிலேருந்து KNR வந்து விசிட் பண்ணி இல்ல அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நடைமுறையெல்லாம் சரியா இருக்கா, யாரும் அணுகுண்டு வச்சிருக்காங்களா, எதுவும் வெடிகுண்டு எதுவும் வச்சிருக்காங்களா, என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ காலேஜே மாத்திட்டாங்க. முகாமை காலேஜே அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. வெளியெல்லாம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் சூப்பராக மம்மி, அவ்வளோ பெருசு. இது ஸ்டாலினை வரவேற்று வச்சிருக்காங்க, அவர் மகனை வரவேற்று வச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், நீ தான் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் உதய சூரியனே, நீ தான் தமிழ்நாட்டின் விடி விளக்கு, அப்படி இப்படின்னு வச்சிருக்கேன். நீ தான் தமிழ்நாட்டின் எல்லாத்துக்கும் எல்லார் வீட்டுக்கும் நீ தான் காவலன், அப்படி இப்படின்னு வச்சிருக்கேன். டைலாக்லாம் உங்களுக்கு யாரா எழுதி தரா? டைலாக் ஒரு டைலாக் எழுதினாலும் சூடா எழுதுனே மம்மி. நீ தான் நீ இந்த இது தமிழ்நாட்டின் விடிவிலக்கு, அப்படி இப்படின்னு சூப்பரா எழுதிருக்கேன். அதெல்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்க. உதயசூரியன் தமிழ் செம்மல்ல அவங்க. உங்களுக்கு தமிழ் பிடிக்காத மம்மி? பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? நம்ம வாழ்க்கைய செம்மையா இருந்தா பத்தாதா? 100க்கு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் தமிழ்? எனக்கு தமிழ் 100க்கு 80%. கைஸ், உங்களுக்குலாம் தமிழ் 100க்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து 100க்கு 98% பிடிக்கும்.
இன்னைக்கு வீடு தொடச்சேன், வீடெல்லாம் தொடச்சேன் எல்லாம். ஓ இங்கே பாருங்க கைஸ், வீடெல்லாம் நீட்டாக தொடச்சேன் பாருங்க. வீடு தொடச்சிங்க. எத்தனை மணிக்கு தொடச்சிங்க? வீடெல்லாம் தொடக்கிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு முடிச்சிங்க? 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் மம்மி என்ன ரொட்டீன்? நான் வீட்டில் இருந்தேன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஈவினிங் என்ன ரொட்டீன்? ஈவினிங் தண்ணி குடித்தேன். அப்புறம் விகதம் பேசுன்னு பேசி அறுத்து விட்டாங்க 2 பேரும். அது பேசினேன். ஓ இப்படிதான் போச்சு இன்னைக்கு. மீன் வாங்கி மீன் கழுவி நானே கழுவி குழம்பு வச்சேன். அவ்வளோ ஒரு ஆர்வம் அதில், ஆசை. ஆமா, அதனால அது வலி தெரியல, அந்த கஷ்டம் தெரியல, ஆசை அதில் இருந்தனால கவலை தெரியல. ஆமா, உங்களுக்கு வாங்கிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு அதுல ஒரு ஆர்வம். அதை எப்படி வாங்கி போடணும்டா அப்படின்னு. எப்படி நீங்க வெளியே போய் உட்காந்துருந்தீங்க, அவன் வந்தா நான் வீட்டுக்கு வந்தானா? ஆமா, வெளியே உட்காந்துருந்தேன். மீன் அவன் போயிட்டு இருந்தேன் என்கிட்ட. ஐயோ இல்லையா அந்த பாய் தான் அப்படின்னு. அப்புறம் அவர் எல்லாமே கடல் மீன் தான்மா இருக்கு அப்படின்னாரு. சரின்னு கடல் மீன்ல அதுவும் 200 ரூபா 150 சொன்னாரு, இதுவும் 150 சொன்னாரு. எனக்கு 150க்கு வேண்டாம், 1 கிலோ 150னாரு. எனக்கு 1 கிலோ வேண்டாம், சும்மா 100 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்க. ஓ இதே நண்டு இறால்லாம் வச்சிருந்தாரா அம்மி? இல்ல அதெல்லாம் காணும், வெறும் 2 மீன் மட்டும்தான் வச்சிருந்தாரு. ஓ நண்டு வாங்கிச்சு. அந்த பிள்ளை தான் டெய்லி வாரம் வாங்கிருது. அவங்க மீன் கரைக்கும் சனிக்கிழமை தூங்கி எழுந்திருக்கிறது அவங்க வீட்டில் தான். வந்த உடனே முதல்ல முகத்தில் அவங்க தூங்கி எழுந்திருக்கிறா இல்லை. அப்போ வெளியே வந்தான்னா முதல்ல நிற்கிறது மீன்காரன் வரிசையாக அனுப்பேன் 4 வண்டியில். ஏமா இங்கே வாமா, உனக்கு எந்த மீனுமா வேணும், இங்கே வாமா முதல்ல அப்படின்னு. காலையில் அந்த புள்ள முழிக்கிறதே மீனில் தான் முழிக்குது. இந்த பாரு முளைக்கட்டின பயிர் ஃப்ரெண்ட்ஸ். முளைக்கட்டின பயிர் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஊற வச்சிருந்தேன், ஊற வச்சு முளைக்கட்டி டெய்லி சிங்கிலாம் இந்த முளைச்சிருக்கு பத்தியா? ஆமாம், இது சாப்பிட்றது அவ்வளோ சத்து. இது எப்போ சாப்பிடணும்? இது எப்போ வேணாலும் சாப்பிடலாம், ஏதோ ஒரு நேரம் சாப்பிடணும். சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ சத்து. ஓ இதை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இந்த இதில் யூடியூப்ல தான் பார்த்தேன். துணியை கசக்கி காய போட்டுறணும், கழுவிட்டு வச்சுட்டு நாளைக்கு தான் சாப்பிடணும், இன்னைக்கு சாப்பிட முடியாது. அது முளைக்கட்டினா எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் சாப்பிடலாம்? முளைக்கட்டினா இப்போ நாளைக்கு என்ன, நாளைக்கு நல்லா வந்துடும். நாளைக்கு இப்போ இந்த அளவுக்கு இருக்கா, இன்னும் நீளம், நாளைக்கு இன்னும் நீளமா அப்போ அதுவும் சாப்பிடலாமா? முளைக்கட்டினா எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அது வளர்ந்துக்கிட்டே இருக்குமா? முளைக்கும் போது அதுக்கு வீரியம் கூட இருக்கும், அதுக்காக தான் இது இருக்கிறாரு. ஓ அப்போ அதை மண்ணில் நட்டு வச்சா மம்மி? மண்ணில் நட்டு வச்சா முளைச்சி வரும். பயிருக்கு பயிர் செடியாகவே வந்துடும். நல்லது. ஓ அப்ப வெங்காயம்லாம் இந்த மாதிரி முளைக்க வச்சு எடுத்தோம்னா நல்லதானே? எடுக்கிறாங்க ஒரு பூண்டு பல் எடுத்து வச்சோம்னா அது ஒரு பூண்டு கட்டியா வந்துமா. அப்ப நம்ம ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்றதுல வெங்காயத்துக்கு? நம்ம எல்லாம் விவசாயிகள் தான் அதெல்லாம் பண்ணலாம். நம்மளும் அதெல்லாம் பண்ண முடியுமா? ஓ நம்மளுக்கு ஒரு பூச்செடியை கூட மெயின்டைன் பண்ண முடியும். ஆமா மெயின்டைன் பண்ண முடியும். வேலைக்கு போனா வேலைக்கு போற நேரமே சரியா இருக்கு. வீட்டுல இருந்தா வீட்டுல கிளீன் பண்ணி இது பண்றது சேர்த்து பண்றது செடி கொடியை பார்க்க முடியல மம்மி. வீடு சுத்தம் பண்றதே சரியா இருக்கு. அவங்க எல்லாம் வீடு அப்படியே ஆக்கினே போட்டுருக்காங்க உள்ளுக்கு. இந்த செடி கொடிகளை பாக்குறாரு. நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. நமக்கு வீடெல்லாம் நீட்டா இருந்தாலும் பிடிக்குது. வீட்டுல ஆள் மெம்பர் கூட இருந்தா வளர்ந்துட்டோம். கார்த்திகா வீட்டுல இருக்கலையே அப்படிதான், வீடு தான் பார்ப்போம், தோட்டம் தரம் எல்லாம் பாக்குறது இல்ல. அப்படிதான். ஓ நம்ம வீட்டில் ஆள் கூட இருந்தா இப்போ பண்ணலாம் மம்மி. இந்த சாம்பார் இருக்குது, இது தொட்டுக்குவியா? எப்பவுமே வீட்டில் ஆள் கூட இருந்தா இப்போ ஒரு வேலைக்கும் ஒரு ஆளை பிடிச்சி விட்டுலாமா? பார்க்கலாம், அதுவும் பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க. இதே படிச்சுட்டு இருக்க பிள்ளைய பார்க்காது. விவசாயம் பண்ற குடும்பமா இருந்தா சொல்லாமலே பார்த்து, ஐயோ இவன் எவ்வளவு விவசாயத்துக்கு தண்ணி பொழுதன்னைக்கும் விட்டுக்கிட்டு இருக்காண்டா, இதுல இவ்வளவு ரொம்ப தண்ணி போகுது, எப்படி கவர்மெண்ட்டுக்கு நட்டம் இல்லாம போகும்? கரண்ட் விடுறாங்க, இலவசமா விடுறாங்கன்னு. ஐயோ அந்த ஜன்னல் கிட்ட போனாவே தண்ணி பாய்ச்சிற சவுண்டு தான் அப்பா நைட்லயும் கேக்குது. இவ்வளவு பாய்ச்சி மம்மி, அது செடி இது போட்டிருக்காதா? நெல்லு போட்டிருக்கேன், ஆனா அந்த தண்ணி இங்கிட்ட தண்ணியே போகுது. இல்ல அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும்ல. அப்படியா? ஆனா இது நிறைய கவர்மெண்ட்டுக்கு நட்ட விவசாயிகளுக்கு கொடுக்குறேன்னு
சத்தியமா சொல்றேன், ஒரு வழி உட்கார வைக்க போறாங்க. கரண்ட்டுக்கு இப்படி கரண்ட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ராத்திரியும் பகலுமா மோட்டர் போட்டு தீச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு மோட்டர் ஒன்று வாங்கிக்கிறாங்க, ஒரு கிணறு ஒன்று வெட்டிக்கிறாங்க, அதுக்குள்ளேருந்து தண்ணியை எடுத்து அவங்க வாடி தீட்டு இருக்காங்க. விவசாயிகளால இப்போ உட்காந்துருக்க போறாங்க இவங்க. விவசாயிகள் கரண்ட்டை ஃப்ரீயா கொடுத்துட்டு அது இவ்வளவு நேரம்னு கணக்கு கொடுக்கணும். இத்தனை மணி நேரம் தான் அவங்களுக்கு கரண்ட்டுக்கு ஃப்ரீயா அதுல பாய்ச்சிங்கன்னு கொடுக்கணும். பொழுதன்னைக்கும் கரண்ட் ஃப்ரீனாக்கா அவங்க பொழுதன்னைக்கும் அவங்க சௌரியமா சுவிட்சை போட்டு விட்டு அவங்க வழிபடுத்திட்டாங்க. ஐயோ ரொம்ப நியாயம். நான் கூட பேரூராட்சியில சொல்லலாமான்னு நினைச்சேன். நீ பேரூராட்சியில இருந்து வந்துச்சு எதுக்காக என்னத்துக்கோ இல்ல இந்த பைப்புக்கு ஏதோ கணக்கு பண்ணோம் போட்டுருக்காங்கல்ல, அந்த பைப்புக்கு இன்னமா கணக்கு பண்ணிட்டு இருக்குது. அவங்களுக்கு பணத்து பிரச்சனை, பண பிரச்சனை இருக்கு. அப்ப பண பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. 3 பொம்பளை வந்துச்சு. அவங்கள்ட்ட கூட சொல்லலாமான்னு நினைச்சேன். இப்படி தண்ணியை திறந்து விட்டு இருக்கிறானே. ஐயோ விவசாயிகள் இது ரொம்ப பாவம்ட்டு இங்க இருக்க விவசாயிகள் பிராணம் வாங்குறாங்க. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. கவர்மெண்ட் எதையுமே இவங்க இந்த இது பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆடுமா யாரு என்ன பண்றா என்னன்னு பார்த்தாலும் இது அவங்க ஆளுங்க எல்லாம் இருந்து சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு. கூட்டா இருந்துக்கிறா. இதே நம்ம திறந்து விட்டோம்னா என்னாச்சு இவ்வளவு நேரம் திறந்து விடுறீங்க அப்படிங்க. ஐயோ ரொம்ப நட்டம் வர போகுது. இது நம்ம ஷார்ட்ஸ்லயாவது சொல்லணும். உண்மையில விவசாயிகளுக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, ஓரளவு எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் வேணும். விவசாயிகளுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற அடுத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க வேண்டியது. எங்க தட்டு சாப்பிடு தட்டு, அப்புறம் அடுத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். கரண்ட் இத்தனை மணி நேரம் ஃப்ரீன்னு விடணும் என்ன, அதை விட்டு நைட் அண்ட் டேயா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா ரவா உப்புமா. ரவா உப்புமா மெதுவான ரவா உப்புமா. ஆமாம், சாப்பிட்டான ரவா உப்புமா. எனக்கு மீன் குழம்பு. நான் மீன் குழம்பு தொட்டுக்கல, சக்கரை வச்சு சாப்பிட போறேன். மீன் குழம்பு நாளை காலையில் அவனுக்கு பொடியாமா. இந்த குழம்பு கெட்டு போச்சு, பாசிப்பயிறு குழம்பு. ஓகே ஓகே. அது புளி லைட்டாக தான் ஊற்றுனேன், அதனால கெட்டு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.